பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டீல்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவனுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்கள் அனைவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு பரத்திலேருந்து ஒத்தாசை அனுப்பி உங்கள் தேவைகளாக சந்திக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? வேத புஸ்தகத்தில் சங்கீதம் 124 அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். ஸ்லாம் சாப்டர் 124 verse 8. கர்த்தருடைய வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஆமேன். என் கண்பார்களே, இந்த நாளில் ஒருவேளை உங்களுக்கு எந்த காரியத்தில் சகாயம் தேவையாக இருக்குது, உதவி தேவையாக இருக்குதோ, ஏசப்பா சொல்கிறார், நான் உனக்கு உதவி செய்வேன். ஆமேன். கர்த்தர் நம்மளுக்கு வாக்கு கொடுக்கிறவர், வாக்கு மாறாத தேவனுங்க. ஒருவேளை இந்த நாளில் உங்களுக்கு பலவிதமான தேவைகள் இருக்கலாம், இந்த நாளில் உங்களுடைய காரியங்கள் பெரிதாக இருக்கலாம். ஆனால் ஏசப்பா சொல்கிறார், நான் உனக்கு சகாயம் செய்வேன். ஏன்னா இன்றைக்கி பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு உதவி செய்ய யாரே இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை, எனக்காக பரிந்து பேச யாரும் இல்லைன்னு அநேகர் கலங்கி கொண்டிருக்காங்க. இன்றைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். உன்னுடைய எந்த காரியம் இருந்தாலும் சரி, ஒருவேளை பண தேவையா, இல்லை குடும்பத்தில் பிரச்சனையா, உனக்கு போராட்டமா, உன் சரீரத்தில் பலவீனமா, எந்த காரியம் இருந்தாலும் நீங்கள் ஏசப்பாவை நோக்கி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா நீங்கள் கேட்கும் போது ஏசப்பா பரத்துலேருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி உங்கள் தேவைகளை சந்திப்பா. ஏசப்பா உங்களுக்கு எந்தெந்த காரியத்தில் உதவி செய்யணும்னு ஒருவேளை நீங்கள் மனுஷனை எதிர்பார்த்தா நீங்கள் வெக்கப்பட்டு போவீங்க. ஒருவேளை மனுஷன் உங்களுக்கு உதவி செய்வேன்னு சொல்லி கைவிடாங்க. ஆனால் ஏசப்பாவை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுத்தது போல அவர் உங்களுக்கு சகாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் கூட ஒருவேளை எந்த காரியத்தில் உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா இருக்குது, ஏசப்பா சொல்கிறார், நான் உனக்கு சகாயம் செய்வேன். எந்த காரியத்தில் உங்களுக்கு உதவி தேவையாக இருக்கோ ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. உங்களுடைய எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் சரி, உங்களுடைய தேவைகள் எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாரெல்லாம் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களோ ஏசப்பா உங்களுக்கு பரத்துலேருந்து ஒத்தாசை அனுப்பி உங்களுக்கு சகாயம் செய்ய போகிறார். ஏசப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய எல்லா காரியத்தை ஏசப்பா கிட்ட சமூகத்தில் அவரை நோக்கி நீங்கள் செபிக்கும் போது இன்றைக்கு உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திக்க போகிறார். நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகள், எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த அருமையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த நாளில் கூட நீங்கள் வாக்கு கொடுத்துறே ஏசப்பா, பரத்துலேருந்து உடைய தாசை அனுப்பு, நான் உனக்கு சகாயம் செய்வேன்னு சொன்னீரப்பா. யாரெல்லாம் ஏசப்பா எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லையே என்று கலங்கி கொண்டு இருக்காங்கப்பா, என் ஜனங்களுக்கு நீங்கள் சகாயம் செய்வீராக. ஒருவேளை பண தேவையோ ஏசப்பா, இல்லை சரீரத்தில் பலவீனம், என்னால் எந்த வேலையை செய்ய முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை கலங்கி கொண்டு இருக்காங்கப்பா, நீங்கள் சகாயம் செய்வீராக. பரத்துலேருந்து உங்களுடைய தாசை அனுப்பி ஏசப்பா உங்களுடைய வார்த்தையின் படி அப்பா என் ஜனங்களுக்கு நீங்கள் சகாயம் செய்ததுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் தேவைகளை சந்தித்து கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.